Hello all, vanakkam and welcome to IPL 2026 preview show. Another big game on the cards. RR unbeaten RR versus போன மேட்ச் தோத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். குவஹாட்டியில் நடக்க போகுது. ஆர்ஆரோட ஹோம் குவஹாட்டி. ஸோ அங்கே நடக்க போகுது 7:30 கேம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஆர்ஆர் ஆன் அ ரோல். மும்பை ரெக்கனிங் டீம் திஸ் இயர் பயங்கர ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. போன கேம் தோத்துருக்காங்க, பட் தட் டசன் டெல் எனி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டு மும்பை இந்தியன்ஸ் ஸ்கிரிப்ட் இந்த வருஷம். ஸோ தே ஆர் கோயிங் டு கோ ஸ்ட்ராங். நீங்க இந்த கான்டெஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிஷன்ஸ் முதல்ல, அதுக்கப்புறம் வந்து பிளேயிங் லெவன் என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? பிக் கேம் ஆன் கார்ட்ஸ். அதாவது ரொம்ப சிம்பிள். ஆர்ஆர் வந்துட்டு அந்த அவங்களோட டெம்ப்ளேட் என்ன அப்படின்றத பிளேயிங் லெவன் காம்பினேஷன் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கு. அது அவங்க தே ஆர் செட்டில்டு. ஏன்னா இந்த டானவன் ஃபெரேராவும் சொல்றேன், வெரி வெரி டிஸ்ட்ரக்டிவ் டேஞ்சரஸ் பிளேயர், ஹைலி இன்கன்சிஸ்டன்ட். அதான் முதல்ல சொன்னோம். தாசுன் ஷானக்காவை ஒரு பேக்கப்பா சாம் கரன் பதில கொண்டு வந்திருக்காங்க. தே ஆர் கன்வின்ஸ், தே ஆர் நாட் கன்வின்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி த லாங் டேர்ம் சொல்யூஷன் ஃபார் தம் டு கெட் இன் டு பிளேயிங் லெவன். ஸோ 2 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர், ஆண்ட்ரி பர்கர் ரொம்ப நல்லா போடுறாரு, தட் இஸ் அப்சல்யூட் பாட்டம் லைனு. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை வச்சு விளையாடுறாங்க. முதல்ல பிரிஜேஷ் சர்மா வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே வாழ்ந்தாங்க. பட் டெம்ப்ளேட் ரிமைன்ஸ் த சேம் வித் துரு ஜூரல் அட் நம்பர் 3. ஸோ அவங்க காம்பினேஷன் இஸ் செட்டில்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் டீம்ஸ் விச் காட் அ சான்ஸ் டு ப்ராக்ரஸ். அதான் சொல்லுவோம், இந்த ஐபிஎல் 10 டீம்ல எந்த டீமே இது லாயக் இல்லைன்னு எந்த டீமுமே சொல்ல முடியாது. பட் த டீம் விச் கெட்ஸ் தேர் காம்பினேஷன் ரைட் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன் அபவுட் தேர் playing 11 template has got a chances to win. That was proven there. Bottom line. இப்ப இந்த இங்க பாருங்க, இதுக்கு இந்த ஒரு மேட்ச் நடந்தது சென்னை வர்சஸ் இது ஆர்ஆர் கவுஹாட்டில. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 175, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 170. ஓகே, ஸோ உனக்கு வின்னிங் ஸ்கோர் வந்து 185 அப்படின்னு சொன்னோம். அன்பார்ச்சுனேட்லி சென்னை குட் ஒன்லி ஸ்கோர் பிலோ பார் 128. அதை அப்படியே ஈஸ் அவுட் பண்ணி சேஸ் பண்ணாங்க. ஆனால் சூப்பர்பா பவுலிங் போட்டாங்க அவங்களோட, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் உங்களுக்கு அகமதாபாத்ல வந்த உடனே உங்களுக்கு 210 இன் மை ஒப்பீனியன் இஸ் வெரி குட் ஸ்கோர் டு டிஃபெண்ட். கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, பட் தே கேம் அவுட் ஆஃப் இட் வித் சக்சஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சீமர்ஸ் பாருங்க, உங்களுக்கு 9.51 எக்கானமி, ஸ்பின்னர்ஸ் 8.39 எக்கானமி, 52% ஆஃப் த விக்கெட்ஸ் சீமர்ஸ், 48% ஆஃப் த விக்கெட் ஸ்பின்னுங்கும் போது உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் 48% bowling less volumes of overs-னா they will come to the game big time அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த 190, 185, 190 ஸ்கோர் கண்டிப்பா வந்தே ஆகணும். ஈவன் நாட் பிக் ஸ்கோர்ஸ். பவர் பிளேல அடிக்கணும், 60 ரன் பவர் பிளேல வரணும். 7 to 10 கொஞ்சம் பொறுமையா ஆடணும். 11 to 15 தான் இங்க விக்கெட்ஸ் பயங்கரமா விழும். 11 to 15லயும் ஒரு 45ன்றது கம்மி கிடையாது, 9 and over. பட் எல்லாம் எப்படி எதிர்பார்ப்பாங்க, அந்த 11th ஓவர் 12th ஓவர் வந்து ஸ்லாக் போயிடுவாங்க. ஸோ இந்த 11 to 15 ஒரு 45க்கு போயிட்டு அதுக்கப்புறம் 16 to 20ல உங்களுக்கு அந்த 60 ரன் வந்துடும். இந்த லாஜிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 190 க்ளோசர், பிட்வீன் 185 to 195 வரும். 185 to 195 கவுஹாட்டி லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டு கிடையாது, கொஞ்சம் பெருசா இருக்கும் கிரவுண்டு கம்பேர்ட் டு அதர்ஸ். இப்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா ஜென்ரலா ஒரு இது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 200 வேணும்பா இந்த கிரவுண்ட்ல, எல்லா கிரவுண்ட்லயும் 200 வேணும்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி யோசிக்க முடியாது. இங்க வந்துட்டு அந்த 185 to 190 அந்த ஸ்கோர், அது அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் உங்களுக்கு போனஸ் தான். வந்தா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இப்ப மும்பை பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி ஹர்திக் பாண்டியா வந்து இன்ஜுரி ஆகி அவங்களோட எல்லாருமே அதை தான் தப்பு பண்றாங்க. ஹர்திக் பாண்டியாவை they are replacing him with கார்பின் போஷ். கார்பின் போஷ் அவ்வளோ பின்னாடி வராரு. ஹர்திக் பாண்டியா பேட்ஸ் ஏர்லி இன் த ஆர்டர். இட்ஸ் நாட் அ லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். போலிங்ல வேணா நீங்க ஓகேன்னு சொல்லலாம். ட்ரெண்ட் போல்ட்டை உட்காத்தி வச்சுட்டு இந்த காம்பினேஷனை மாத்துறாங்க, அந்த காம்பினேஷனை அடி வாங்கிடுச்சு. ஸோ இப்போ அவங்க எப்படி ஆடுவாங்க அப்படின்னு நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ரோஹித் சர்மா, ரயன் ரிக்லிங்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஃபிட் ஹர்திக் பாண்டியா, ஷர்பேன் ரதர்ஃபர்ட் ஆர் வில் ஜாக்சன், நமன்தீர், மிச்சேல் சாண்ட்னர், ஷார்துல் தாக்கூர் ஆர் தீபக் சஹர், ட்ரெண்ட் போல், ஜஸ்பிரீத் பும்ரா. எனக்கு தெரிஞ்ச இந்த இம்பாக்ட் சப்ல தே மைட் ட்ரை அனதர் லெக் ஸ்பின்னிங் ஆப்ஷன் விச் இஸ் ரகு சர்மா.
எடுத்துட்டு வரணும்னு யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர் யங்ஸ்டர்லாம் கிடையாது, ஒரு 32 33 வயசு இருக்கும் அவருக்கு. ஆனா நல்ல பயங்கரமா திரும்பும் அவர் போடுறது, உருன்னு திரும்பும். மயங்க் மார்க்கண்டே பேடா போட்டாருன்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் 3 ஓவர் போட்டிருக்காரு, அவங்களுக்கு 36 ரன் கொடுத்துருக்காரு, விக்கெட் எடுக்கல. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, அவங்க அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி அது இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, காம்பினேஷன் மாத்தினே இருப்பாங்க கோர் டீமை மட்டும் வச்சுட்டு. எனக்கு ஒரே டவுட் என்ன அப்படின்னா, இப்போ ஆர்ஆர்ல பயங்கரமா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால ஜாக்ஸை கொண்டு வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் ஸ்பின்னை யோசிப்பாங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இஸ் கோயிங் டு கம். அந்த கிரவுண்ட்ல ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்கோர் ஓவர்ஸ் ஆஃப்டர் பவர் பிளே வில் பி வெரி குரூஷியல். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு ஷார்துல் தாக்கூரை உட்காத்தி வச்சுட்டு தீபக் சஹரை ரீட்டைன் பண்ணி, தீபக் சஹர் போல் வெரி வெல் லாஸ்ட் கேம், 3 ஓவர்ல 20 ரன் ஒரு விக்கெட். ஒருவேளை தீபக் சஹர், ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வெல் ஜாக்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஷர்பேன்றத படி தீபக் சஹர் இன் பிளேஸ் ஆஃப் ஷார்துல் தாக்கூர். தி மைட் திங்க் அபவுட் ரகு சர்மா அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இந்த காம்பினேஷன் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது பெஸ்ட் காம்பினேஷன் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் ஆட் ஆன். இல்ல எனக்கு தெரிஞ்சு சோஃபார் பெஸ்ட் ஸ்குவாட் இந்த என்டையர் காம்படிஷன் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ காம்பினேஷன் எந்த விதத்துல வேணா மாத்தலாம். பட் ஆனா 3 கேம்ல ஒரு கேம் ஒரு ஃபாரினர் இறங்குறாங்க. ஸோ இதுவே வந்து செட்டில் டவுன் ஆகாத ஒரு ஸ்குவாடுக்கான அறிகுறியான்னு தெரியல. பட் அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் போல்ட் வில் பி பேக் ஃபார் ஷுவர், நம்பர் 1. ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டுக்கு பதிலா வில் ஜாக்ஸ் கூட ஆடலாம். டு நாட் ஃபர்கெட் நமந்தீரும் போலிங் போடுவாரு, ஆஃப் ஸ்பின் போடுவாரு, திலக்கும் போடுவாரு, ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஸோ அந்த ஓட்டத்துக்கு 2 ஓவர் வச்சுட்டு ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட ஸ்டில் அவங்க பேக் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் வில் ஜாக்ஸ் கிரியேட் பண்ற இம்பாக்டை விட ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் லெஃப்ட் ஹேண்டரா கிரியேட் பண்ற இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்குமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். பிகாஸ் அதுதான் இந்த ஸ்பின் அவங்க அடிக்க முடிஞ்சதுன்னா ரவி பிஷ்னாயா இஃப் தே கேன் டேக் டவுன். பட் ஆனா இன்னொன்னு சொல்றேன், ரவி பிஷ்னாயோட பெஸ்ட் போலிங் ஃபிகர்ஸ் ஹஸ் கம் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். நல்லா லெஃப்ட் ஹேண்டருக்கு தான் அவர் நல்லா போடுறாரு, ரைட் ஹேண்டரை விட. ரைட் ஹேண்டருக்கு நிறைய கட்டுக்கு கொடுக்குறாரு, இல்லைன்னா அவர் நிறைய கூகுளி ப்ரிடாமினா போடக்கூடிய போலன்றதுனால லெஃப்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நேர்த்தி நம்ம நல்லாவே பார்த்தோம், லெஃப்ட்டை வந்து கட்டினாரு, கஷ்டப்பட்டாரு. ராகுல் தெவாட்டியாவா இருக்கட்டும், வாஷியா இருக்கட்டும், 2 பேருமே விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதனால இந்த மாதிரியும் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாக்ஸ் வந்தா இன்னும் பெட்டரா இருக்குமோன்னு. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெஸ்ட் யூனிட் இந்த என்டையர் ஐபிஎல். பட் ஆனா அவங்க ஸ்லைட்டா ட்ரைங் டு ஃபைண்ட் தேர் காம்பினேஷன். ஒரு 7-8 பேரை வச்சுட்டு அந்த 3 பேரை அப் டவுன் மாத்துறதுக்கு ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு கோ வித் தீபக் சஹர். ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நான் என்ன சொன்னேன், ஷார்துல் தாக்கூர் பயங்கரமா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவான்னு சொன்னேன், அந்த கேம் பண்ணாரு. பட் இப்போ என்ன தேவைன்னா, பீடர் ஐ டோன்ட் அக்ரி வித் யூ சேயிங் பும்ரா வந்து ஒன்லி ஆஃப்டர் பவர் பிளே போடுவாருன்னு. கண்டிப்பா கிடையாது. இவங்க சுட்டி குழந்தையும் இவரும் வந்து காம்பினேஷன் போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஆப்வியஸ்லி தே வில் யூஸ் 1 ஓவர் பும்ரா, இஃப் நாட் 2 ஓவர்ஸ் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களை விக்கெட் எடுத்தே ஆகணும்னு நினைச்சா கூட 1 ஓவர் 100% கன்ஃபார்ம். அண்ட் தீபக் சஹர் எப்படி போட போறாரு லெஃப்ட் ஹேண்டருக்கு இஸ் கோயிங் டு பி த கீ ஃபேக்டர் ஹியர். போல்ட்டா பிலீவ் பண்ணி கொடுப்பாங்க எப்படி போட போறாரு என்னன்னு. ஹார்திக் பாண்டியா திரும்பி வந்துடுறதுக்கு ஏதாவது நியூஸ் இருக்கா? இல்ல ஒரு ஸ்லைட் நிகில் அப்படின்னு தான் சொன்னாங்க, அதனால ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. நீங்க சொன்ன பாயிண்ட் கிரிக்கெட்டிங் வியூல ஒரு தே ஆர் டேக்கிங் த போத் த ஓப்பனர்ஸ் ஆர் டேக்கிங் த ஆப்போசிஷன் பை ஸ்டாம். தட் இஸ் சுட்டி குழந்தை அண்ட் இவரு அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணலன்னா தேர் கோயிங் டு ரன் த்ரூ யூ. ஓகே, அந்த இதுல எல்லாருமே எப்படி யோசிப்பாங்க, நான் பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவரே கொடுப்பேன் அப்படின்னு. ட்ரெண்ட் போல்ட்டோட ரெக்கார்டு பவர் பிளேல அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாருங்க, ஸ்ட்ரைக் ரேட்டை மட்டும் பாருங்க. ஓகே, ரெண்டாவது தீபக் சஹரோட ரெக்கார்டு ஸ்ட்ரைக் ரேட் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும் பாருங்க. இதே பும்ராவோட ஸ்ட்ரைக் ரேட்டு அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும் பாருங்க. ஆனா கிரிக்கெட் இப்படி விளையாட முடியாது. நானும் எப்படி யோசிப்பேன், உங்க ஆங்கிள் உட்காந்தேன்னா எனக்கு இந்த 2 பேரை ஃபயர் அவுட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். மும்பை மாதிரி ஒரு டீம்னா இந்த நம்பர்ஸை வச்சு நிறைய நம்பர்ஸை வச்சு விளையாடுவாங்க மும்பை. ஸோ எனக்கு எப்படின்னா யார் போட்டாலும் சரி சுட்டி குழந்தை இஸ் கோயிங் டு த்ரோ இஸ் பேட் அரவுண்ட். அந்த ட்ரெண்ட் போல்ட் அதுல பாத்தீங்கன்னா அந்த கண்டிப்பா அந்த கிரவுண்ட்ல அவருக்கு இந்த ஃபுல்லர் லென்ஸ் போட்டு அவுட் ஸ்விங்கர்ஸ் போடுவார் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு க்ளோஸ் டு த கிரீஸ்ல இருந்து. ஸோ 2 பேருக்குமே ஒரு டேஞ்சர் இருக்கு. ஜெய்ஸ்வாலுக்கும் சரி இவருக்கும் சரி நிறைய நிக் பண்ணுவாரு லெஃப்ட் ஹேண்டர்ஸை. அதையும் ஆன் டாப் ஆஃப் இட் ஐ எம் த ஒன் ஹூ சேயிங் தட் வி ஆர் நாட் சீயிங் த பெஸ்ட் ஆஃப் ட்ரெண்ட் போல்ட் ஆஃப் லேட் அப்படின்னு. அதாவது எப்படி நான் யோசிப்பேன்னா, எடுத்தோடனே இவங்க 2 பேரையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் 1 ஓவர் இவங்க 2 பேரும் கொடுத்து பார்ப்பேன், போல்ட்டுக்கும் தீபக் சஹருக்கும்.
திருப்பி 22 23 நோலாஸ் 2 ஓவர்லன்னா பும்ராவை நான் எடுத்துன்னு வரணும்னு பார்ப்பேனே ஒழிய துருவ் ஜூரல் வந்து உள்ள வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, கிளாசிக்கலா ஆடக்கூடிய ஆளு எடுத்தோடனே இறங்கில தூக்கில அடிக்க மாட்டாரு. ஸோ ஒரு விக்கெட் நான் எடுத்துட்டேன்னா துருவ் ஜூரல் டைம் எடுப்பாரு செட்டில் பண்றதுக்கு. இன்னொரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் இன் பவர் பிளேஸ் கொண்டு போய் ஹர்திக் பாண்டியா, அப்படிங்கும்போது எப்படி யோசிப்பேன், வச்சு ஓட்ட முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். இந்த கவுஹாட்டி பிச்சில் 6 ஓவருக்கு அப்புறம் பும்ராவை நீங்க அடிக்கவே முடியாது. ஏன்னா பிச்சு வந்துட்டு அந்த மாதிரி ஸ்கிட் ஆகாது, பெரிய கிரவுண்டுங்கும் போது. போன மேட்ச் அவ்வளோ அடி வாங்கினாங்க, அந்த அடியிலேயே 4 ஓவரில் ஒரு 17 ரன் டெல்லியோட போட்டு போயிட்டாருன்னா அவரோட 4 ஓவர்ஸ் ஹேவிங் தட் பர்டிகுலர்லி ஹவ் காலி டு போல் இன் 7-20னா ஒரு ஸ்டார்ட் மட்டும் தீபக் சஹரையும் ஹர்திக் பாண்டியா போல்ட்டை வச்சு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா they are going to roll over Royals with Bumrah and Santner. இது ஒரு நெகட்டிவ் திங்கிங்கா நிறைய பேருக்கு தெரியும். நான் சொல்றது நான் எப்படி யோசிப்பேன், இவங்க 2 பேருமே ஜெனுவன் ஸ்விங் பவுலர்ஸ், போல்ட்டும் சரி தீபக் சஹரும் சரி. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அவங்களுக்கு கொடுத்து பார்ப்பேன், ஒர்க் அவுட் ஆகலன்னா 3rd ஓவர் கொண்டு வரும். பட் த பாயிண்ட் யூ மேட் இஸ் வெரி கரெக்ட். தே ஹாவ் டு டிஸ்டர்ப் தட் ஓப்பனிங் காம்பினேஷனை. அந்த காம்பினேஷனை டிஸ்டர்ப் பண்ணலன்னா இதுவே கிடையாது. பட் ஐ ஆல்சோ அக்ரி வித் யூ ஆன் ஷெர்ஃபேன்றதற்படு. இப்போ நீங்க தீபக் சாரை பத்தி சொல்லிட்டீங்க, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க பிஃபோர் வி மூவ் ஆன். மார்க்கண்டேவா ரகு சர்மாவா? கிவ் யுவர் ஒப்பீனியன் ஃபார் யூ புட்டிங் யுவர் ஹேண்ட் அப். வி கேன் கோ ஃபார் த அதர் டீம். மார்க்கண்டேவா ரகுவான்றத பத்தி ஒரு செகண்ட் சொல்லிடுறேன். இஃப் ஐ எம் கோயிங் டு பிளே வில் ஜாக்ஸ், ஐ வில் போல் த ஃபர்ஸ்ட் ஓவர் வில் ஜாக்ஸ். இதுதான் நான் திங்க் பண்ணுவேன். முதல் ஓவர் வில் ஜாக்ஸ் தான் போடுவேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, போல்ட்டுக்கு ஸ்விங் ஆகும், அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு டிஸ்டர்ப் திஸ் காம்பினேஷன். ஏன்னா போன 2 மேட்சும் இவங்க 2 பேர் ஆடினவங்கள 4 போன மேட்ச் ஆடுறாங்க, 4 ஓவர் 4 மீடியம் பேஸ் போடுறாங்க. ஒரு ஸ்பின்னு கூட இனிஷியலா போடவே இல்லை, ஒரு ஆஃப் ஸ்பின். சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாவும் போடவே இல்லை, மேட்ச் ஷாட் போட்டிருக்கணும், போடவே இல்லை. பட் ஐ வில் ட்ரை டு, இஃப் ஐ எம் மும்பை இந்தியன்ஸ் ஆர் வெரி மேட்ச் அப் ஓரியன்டட் டீம் நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால ஸ்ட்ரைட்டாவே வில் ஜாக்ஸ் எடுத்துன்னு வருவாங்க. பிகாஸ் T20 வேர்ல்டு கப்ல ஹை பிரஷர் கேம்ஸ்ல they were going with this plan. Why not try 1 over? Definitely ஃபர்ஸ்ட் ஓவரே அடிச்சாலும் பிரச்சனை கிடையாது. பட் போல் டீமே அடிக்கிறாரு அவரு, தீபக் சார் போட்டாலுமே அடிக்க போறாருன்னும் போது நான் வில் ஜாக்ஸ் எடுத்துட்டு வரேன். ஐ எம் கோயிங் டு கோ வித் மார்க்கண்டே பிடாக். பிகாஸ் மார்க்கண்டே மேல அவங்க வந்து நம்பிக்கை இல்லாம இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணல. பட் இட் இஸ் ஜஸ்ட் நாட் ஸ்ட்ரைக்கிங்னு ஃபீல் பண்றேன். மார்க்கண்டேவை கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்ல எடுத்துன்னு வரணும்ன்றது மட்டும் தான் நான் யோசிக்கிறேனே தவிர. ஸோ மார்க்கண்டேவோட தான் போறாருன்னு நினைக்கிறேன். இந்த பிளேயிங் லெவன் வந்து ஐ எம் ரியலி satisfied with how Mumbai Indians will think. நீங்க நினைச்சு சொல்றது வந்து 100% திருப்பி they'll go back to their old guns who have done the job for them. ஆர்ஆரோட ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது, இதுக்கு என்ன இவங்க பதிலடி கொடுக்க போறாங்க? எனக்கு தெரிஞ்சு பாருங்க, அவங்க கரெக்டா வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த பிரிஜேஷ் சர்மா எப்படின்னா ஒரு சீம் போலர், நாட் ஜெனுவன்லி குவிக்கு. ஒரு 132 133 இந்த மாதிரி போடுறவர். அகமதாபாத் மாதிரி ஒரு ட்ரூ பிச்சில் உங்களுக்கு நிறைய ஸ்லோயர் டெலிவரிஸ் வேரியேஷன்ஸ் போடுற மாதிரி ஒரு போலர் வேணும். பிகாஸ் தேவ் காட் 2 bowlers who can bowl seriously quick. தட் இஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆண்ட்ரி பர்கருங்கும் போது அந்த வெரைட்டிக்காகத்தான் அவங்க துஷார் தேஷ்பாண்டேவை கரெக்டா எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் அவரு தான் மேட்சே ஜெயிச்சு கொடுத்தாரு. அதை வேற யாருமே எதுவுமே பேசவே கூடாது. துஷார் தேஷ்பாண்டே ஒன் டே கேம் ஃபார் தம் அப்படிங்கும் போது அந்த ஒரு ஸ்பாட்டை தான் மாத்தினாங்கும் போது ஐ டோன்ட் see them மேக்கிங் எ சேஞ்ச். எப்படி நான் யோசிக்கிறேன்னா, இது வைல்டா திங்க் பண்றேன். சந்தீப் சர்மா இந்த 2 மேட்சை சரியா போடல. தட் இஸ் அ பாட்டம் லைன் ஆனஸ்டி. சந்தீப் சர்மா இஸ் நோன் டு ஸ்ட்ரைக் இன் பவர் பிளேக்கு. அவரும் பயங்கரமா ஸ்விங் பண்ணுவாரு. அந்த எஃபெக்டிவா போடல, இன்னும் பேசு குறைஞ்சிருக்கு. ஒருவேளை அவங்க பிரிஜேஷ் சர்மாவை யோசிச்சா தட் சுட் பி இன் த பிளேஸ் ஆஃப் சந்தீப் சர்மா அப்படின்னு நினைக்கிறேன். Otherwise, it's going to be Yashasvi Jaiswal, Vaibhav Suryavanshi, Riyan Parag, Shimran Hetmeyer, Dhruv Jural, Ravindra Jadeja, Donovan Ferreira, Jofra Archer, Tushar Deshpande, Ravi Bishnoi, Sandeep Sharma / Brijesh Sharma, and the impact sub is going to be Yandri Burger. So, இந்த ஒரு சேஞ்சை தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில சமயம் பாரு, சந்தீப் சர்மா has been delivering as far as years after years. 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், ஒன்றும் தேவையில்லை. இதே பிளேயிங் லெவனோட போலான்னு போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட் பிஃபோர் வி கேன் கோ ஃபார் த எட்ஜ். எனக்குமே வந்து சந்தீப் சர்மாவுக்கு பதிலாக பிரிஜேஷ் போவாங்கன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. நானுமே அதுதான் சொல்லலான்னு வந்தேன். ஆப்வியஸ்லி நீங்க வந்து கரெக்டா அந்த ஸ்லாஷ்ல போட்டீங்க. ஐ டோன்ட் திங்க் தே வில் டிராப் துஷார் தேஷ்பாண்டே 100%. இதுக்கப்புறம் வந்து அன்லஸ் அன்டில் ஹி கோஸ் பெசர்க்கா ஒரு 4 ஓவர் 50, 2 மேட்ச் கன்சிஸ்டண்டா 4 ஓவர் 55 அந்த மாதிரி போனா வேணா யோசிப்பாங்க திருப்பி சந்தீப் சர்மா எடுத்துன்னு வரலாமா இல்ல பிரிஜேஷ் எடுத்துன்னு வரலாமான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% வரைக்கும் இதே 11 ஸ்டிக் ஆன் பண்ண பார்ப்பாங்க. பிளஸ் ஆண்ட்ரே பர்கர் உள்ள வராரு, ஸோ அதோட ஸ்டிக் ஆன் பண்ண பார்ப்பாங்க இம்பாக்டோட சேர்த்து. அப்படி
அப்படி இல்ல, இஃப் தே வாண்ட் டு பிளே பாரு ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் எங்களோட இது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, எந்த கிரவுண்டுக்கு யாரு சரியா இருப்பா, இந்த கண்டிஷனுக்கு யாரு சரியா இருப்பா, இந்த பேட்டிங் லைனப்புக்கு அகைன்ஸ்டா யாரு சரியா இருப்பா என்னோட லைனப்ல போலிங்ல அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா வந்து தே வில் திங்க் அபவுட் சந்தீப் சர்மா ஆர் பிரிஜேஷ் சர்மான்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து இந்த 11 தான் ஆட போகுது. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் லுக்கிங் குவைட் ஸ்லைட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க பீடாக் இந்த கான்டெஸ்ட்லயே வந்து. ஏன்னா 2 கேம்ல வந்து நல்ல ஒரு அவங்க ஒரு டெம்ப்ளேட்டை பிடிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு அவங்க தேர் கெட்டிங் திங்ஸ் ரைட். ஒன்னு அவங்க சில விஷயம் அவங்களுக்கு நல்லா போகுது, ரைட்டா போகுது. போன மேட்ச் அவங்க தோத்துருக்க வேண்டியது நியாயப்படி, பட் ஆனா ஒரு செமையான ஓவர் போட்டு வின் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை நீங்க வின் பண்ணணும்னா இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் தான் உங்க சைட்ல வந்து விழணும். அப்ப இதே மாதிரி கேம்ஸ் லாஸ்ட் இயர் என்ன சொன்னார் சங்கா வந்து, நாங்க சூப்பரா விளையாடணும் பட் நிறைய கேம்ஸ் வந்து பக்கத்துல போய் தோத்துட்டோம். கிரிக்கெட் இஸ் சோ அன்சர்டன், T20 அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பக்கத்துல போய் தோத்ததுனால we don't want to stress too much on the last year's performance. We are looking forward for a very good performance in 2026 IPL where we will try to win those close games ன்னு சொன்னாரு. நேத்தியே வந்து ஒரு க்ளோஸ் கேம் அடிச்சு துண்டா எடுத்துன்னு வந்தாங்க. 11 ரன்லாம் வந்து ஐபிஎல் ஸ்டாண்டர்டுக்கு துண்டா ஒரு 1 பால் 2 பால் ஸ்பேர்ல அடிக்கக்கூடிய ஸ்கோர். கண்டிப்பா அது சூப்பரா வின் பண்ணாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் தே வில் சேஞ்ச் டூ மச் இன் திஸ் 11. வின் ஃபேக்டர் இங்க என்ன இருக்க போகுது, எட்ஜ் யாருக்கு கொடுக்க போறீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது எட்ஜ். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. லாஸ்ட் இயர் ஒரு 3 மேட்ச் அவங்க பாக்கெட்ல இருந்த கேமை தோத்தாங்க. அந்த சூப்பர் ஓவர்லாம் தோத்தாங்களாம். அதனால கண்ண மூடி ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஸோ போன வருஷமா அவங்க பேடா ஆடல, பட் சர்டன் திங்ஸ் டிடன்ட் ஃபால் ஆன் தேர் பிளேஸ். இட்ஸ் a good sign. A close match which they look like losing in the last 2 overs 15 to go. அங்கேருந்து வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா that gives enormous confidence moving forward. இங்க வின் ஃபேக்டர் திருப்பியும் சொன்னோம், ஃபர்ஸ்ட் 8 ஓவர் ஆஃப் பேட்டிங் அப்படின்னு. சிஎஸ்கே 57 for 6 போன மேட்ச், ராஜஸ்தான் ராயல்ஸ் 91 for 1. 8 ஓவர்ல இங்க டெம்ப்ளேட் செட் பண்ணணும். 8 ஓவருக்கு அப்புறம் பால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அந்த 9 to 15 is going to be the challenging thing where normally the scoring rate drops என்றதுனால the first 8 ஓவர்ல ஒரு மொமெண்டம் வரணும். அடுத்தது ஸ்பின்னர்ஸோட எக்கானமி நாட் இன் பவர் பிளே ஃப்ரம் 7 to 20. நியூ பால்ல ஸ்பின்னர்ஸ் அடி வாங்குவாங்க. இங்க பால் சாஃப்ட் ஆன அப்புறம் கொஞ்சம் ஸ்லைட்டா நிற்கும், அவ்வளோ ஈஸியா அடிக்க முடியாது. பால் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிச்சில் ஹார்டா இருக்கும்போது பின்னாடி போய் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் இங்க பெருசா வரமாட்டாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆர்ஆரோட ஸ்பின்னர்ஸ் வந்து 6 overs 34 runs 3 wickets against சிஎஸ்கே. ஓகே, தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைனு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் இதுக்கே பாயிண்ட்டுக்கே வரல. அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் அப்படின்னா இதில் பெருசாக நீங்கள் எதுவுமே பிரிக்கவே முடியாது. அன்பார்ச்சுனேட்லி சூரியவன்ஷியும் பயங்கரமாக அடிக்கிறாரு, ஜெய்ஸ்வாலும் சூப்பராக ஆடுறாரு, துருஜுரலும் எக்ஸ்ட்ராடினரி ஆடுறாரு. அங்கே வந்து ரோஹித் சர்மாவும் பயங்கரமாக ஆடுறாரு, ரிக்கில்டனும் அட்டாக் பண்ணுறாரு. திலக் வர்மாவோட ஃபார்மை பற்றி இல்லைன்னா கவலைப்பட மாட்டேன், எப்போ வேணாலும் அடிப்பார். சூரியகுமாரும் போன மேட்ச் அடிச்சுட்டா இருக்கும்போது இங்கே எட்ஜின்னு எதுக்குமே கொடுக்க முடியாது. நீங்கள் யூ ஜஸ்ட் கெனாட் கிவ் அன் எட்ஜ் இயர். அதுக்கப்புறம் ஸ்பின்னுங்கும் போது ரவீந்திர ஜடேஜா வந்து போன வருஷமும் சிஎஸ்கேக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேவா போட்டிருக்காரு வழியா. இந்த பழைய ரவீந்திர ஜடேஜாவா 2-3 வருஷமா வித் த பால் வரல, பட் இஸ் ஓவரால் பேக்கேஜ் அண்ட் அப்சல்யூட் லெஜண்ட் அண்ட் வேல்யூ ஆடட் கிரிக்கெட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்க பிஷ்னாய் போன மேட்ச் நல்லா போட்டாரு. இந்த கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அங்கேயும் நீங்க சொல்ற மாதிரி மயாங்க் மார்க்கண்டே இஸ் குட் பவுலர், பட் ஒன்லி போல் 3 overs. ஸ்வின்னர் உங்களுக்கு சாண்ட்னர் மாதிரி ஒரு ஆள் இருக்காருன்னா அது வந்து ஆனஸ்டா சொல்றேன், இஸ் a டிஃபென்சிவ் அட்டாக்கிங் bowler. நான் சொல்றது எனக்கே புரியல எப்படி சொல்ல வரேன்னு. இஸ் a டிஃபென்சிவ் அட்டாக்கிங் bowler. டிஃபென்சிவா போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலி அவர். 4 ஓவர்ல எப்படியும் ஒரு 23 ரன். இந்த காலத்துல 4 ஓவர்ல 23 ரன் போட்டீங்கன்னா 2 விக்கெட் உங்களுக்கு விழுந்துரும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த ஒரு எட்ஜ், சின்ன டைனி எட்ஜ் மும்பை கிட்ட இருக்குன்றதுனால மும்பை வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 52-48. ரொம்ப டிஃபிகல்ட்டான எட்ஜ் டு பி ஆனஸ்ட். பேட்டிங் வந்து அவங்களுக்கும் செம பவர் இருக்கு, இவங்களுக்கும் செம பவர் இருக்கு. போலிங் அவங்களும் மேனேஜ் பண்ணிட்டாங்க. அந்த ஆண்ட்ரி பர்கரை கொண்டு வந்துட்டு எல்லாத்துலயுமே எட்ஜ் இதுவா இருக்கு. அந்த ஸ்பின் எட்ஜ் அப்படிங்கும் போது த ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் ஆஃப் சாண்ட்னர் இஸ் கோயிங் டு பி தி கீ ஹியர்னால அந்த ஒரே ஒரு ஃபேக்டர் வச்சு 52-48. யூ ப்ளீஸ் டெல் மீ, ராஜஸ்தான் வில் ரிமைன் அன்பீட்டன் ஆர் மும்பை வில் பிளக் ஒன் மோர் டு டிரா parity? இல்ல, இட் இஸ் கோயிங் டு பி a real test for ராஜஸ்தான் தான் நான் நினைக்கிறேன். ராஜஸ்தான் bowling யூனிட் எவ்வளவு குட் அப்படின்றத இந்த கேம்ல தெரிஞ்சிரும்.
200%. பிகாஸ் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹெவி வெயிட் இன் பேட்டிங். சி அஃப்கோர்ஸ் ஒரு டெல்லி விக்கெட்ல வந்து கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. இல்லைன்னா 190 நொறுக்கி இருப்பாங்க. நார்மல் விக்கெட்னா 190 200 நொறுக்கி இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து பெரியப்பா நல்ல ஃபார்ம்ல வேற இருந்தாரு. நல்ல வேற பட்டுந்தது பேட்ல. கொஞ்சம் நின்று வந்து படுத்திடுச்சு அவங்கள. அண்ட் சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் 36 பால் 51. பட் ஆனா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷாட்ஸா தெரிஞ்சாரு. இனிஷியலி கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துன்னு போனார். அவரோட ஷாட்ஸ் எதுவுமே ஓப்பன் அப்பே ஆல. ஸ்பீடு கிடைக்காததுனால ஓப்பன் அப்பே ஆக முடியல. பின்னாடிலாம் அந்த வாரி விடுற ஷாட்லாம் அடிக்க முடியல அவரால். பட் கவுஹாட்டி அப்படி இருக்க போறது இல்லை டெஃபினட்டா. அதான் எனக்கு என்ன ஃபீலிங்னா, மும்பை ஆர் ஃபேவரட்ஸ் கோயிங் இன் டு த கேம். பட் ஆனா மொமெண்டம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐபிஎல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மொமெண்டம் ஒரு டீம் கிட்ட இருக்குன்னா அவங்க ஓகே சைடா இருந்தா கூட இஃப் தே கேன் பேட் வெல் அண்ட் போல் அஸ் அ யூனிட் தே ஆர் ரியலி ரியலி ஸ்ட்ராங். எனக்கு வந்து இந்த கேம்ல எட்ஜ் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஸ்டில் மும்பை இந்தியன்ஸ் ஹாவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் டு கம் பேக் ஆஃப்டர் டிஃபீட்ன்றது வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ தே ஹவ் காட் த குட்ஸ் இன் ஸ்பின்னர்ஸ். ஸ்பின்னர்ஸ்ல டெஃபினட்டா ஐ எம் டெல்லிங் யூ பிடா, இந்த கேம்ல 100% ஐதர் திலக் வர்மா ஆர் நமந்தீர் வில் போல் இஃப் தே டோன்ட் பிளே வில் ஜாக்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து அந்த ஓவர்ஸை ஃபில் இன் பண்றதுக்கு இவங்களோட லெஃப்ட் ஹேண்டர்ஸா ட்ரபிள் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இஃப் தே போல் ஃபர்ஸ்ட் 100% தே ஆர் போலிங். ஸோ அதனால வந்து ஐ ஃபீல் தட் ஸ்பின் எட்ஜ்ல கொஞ்சம் இவங்களுக்கு எட்ஜ் இருக்கும்னு. ரவி பிஷ்ணா என்னதான் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலுமே ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் கோயிங் டு பி வெரி வெரி கன்சிஸ்டன்ட். எப்போ ஜென்ரலாவே அப்படிதான் அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி தான் அவர். நல்ல கன்சிஸ்டன்டா இருப்பாரான்னு கேட்டா டவுட்ஃபுல். பட் ஆனா அந்த ஆன் கிவன் டே ரன் த்ரூ பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த கிவன் டே அந்த டேவான்றது தெரியாது நம்ம அன்லஸ் அன்டில் ஹி பர்ஃபார்ம்ஸ். ஸோ அதனால வந்து இந்த எட்ஜ்ல நானுமே இந்த ஸ்பின் எட்ஜ்ல போறேன். அண்ட் ஆல்சோ ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபினிஷிங் இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. மும்பை இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் பெட்டர் ஃபினிஷிங் இருக்கும்னு தெரியுது. பிகாஸ் ஆர்ஆர் இஸ் ஸ்லைட்லி டிபெண்டன்ட் ஆன் த டாப் ஹெவி பேட்டிங். ஸோ அதனால வந்து unless until Hetmeyer fires in coming in at number 4, I feel Mumbai Indians are going to go with a slight edge of 51-49 நான் கொடுக்குறேன். உங்களோட 1% கம்மியா கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஸ்லைட்லி அண்டர் பிளேயிங். லாஸ்ட் டைம் வந்து நல்ல எட்ஜ் கொடுத்த மும்பை இந்தியன்ஸுக்கு didn't go my way. I just want to play slightly under play பண்ண போறேன். பிகாஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் நீங்க டெஃபினட்டா வந்து அவங்களையுமே வந்து லைட்டா எடுத்துக்க முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் கேம் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டைட் கேம் நான் ஃபீல் பண்ண பிடாக். எட்ஜஸ் கொடுத்தாச்சு. ரெண்டு இம்பார்ட்டன்ட் கேம் சேஞ்சஸ் இந்த இம்பார்ட்டன்ட் கேம்ல ஒன் ஃப்ரம் ஈச் டீம். யாரா இருக்க போறாங்க உங்களோடது? ஒன் லைன்ல சொல்லுவீங்க. எப்பவுமே ஒன்லைன் தான். திலக் வர்மா மாதிரி ஒரு ஆள் நான் விடவே மாட்டேன். ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஸ்லோ ஐடியல் காட்டன் போர்ட் அவுட் ஆயிட்டாரு. இந்த தடவை இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் பேக். திலக் வர்மா ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ரியான் பராக் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்ப நீங்க உங்களோட ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுங்க. சூரியவன்ஷி ஃப்ரம் ஆர்ஆர். இந்த அட்டாக்கு அகைன்ஸ்டா சூரியவன்ஷி அடிச்சு அவர் வந்து ஒரு நான் நிஜமாவே சுட்டி குழந்தை கிடையாது, ஒரு பெரிய குழந்தை ஆயிட்டேன், கிராஜுவேட் ஆயிட்டேன்னு காட்ட போறாரு சூரியவன்ஷி ஃப்ரம் தேர். அண்ட் ஐ திங்க் மிச்சல் சாண்ட்னர் இஸ் கோயிங் டு பி த கீ ஃபார் மும்பை இந்தியன்ஸ் நான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி சூரியவன்ஷி அண்ட் மிச்சல் சாண்ட்னர். பிரில்லியண்டா நம்ம கேம் சேஞ்சர் சொல்லியாச்சு பீடாக். திஸ் இஸ் டைம் ஃபார் அவர் ஃபேவரட் செக்மெண்ட் ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல. இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின் அஸ்வின் 2636 கேட்டிருக்காரு. கேவி ப்ளீஸ் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு பீடாக். எஸ் கேட்க போறேன். ரெஸ்பெக்டட் பீடாக், ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சவுத் ஆப்பிரிக்கா in the 2018 India versus South Africa Test and ODI series and highlight about Kohli's Test century in Centurion. வாவ், என்ன சீரீஸ் அது? 2018 இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. டெஸ்ட் அண்ட் ஒன் டே கோலியோட செஞ்சுரி இன் செஞ்சுரியனை பத்தி சொல்லுங்க ப்ளீஸ் பீடாக். அதாவது அந்த வாண்டரர்ஸ்லயும் செஞ்சுரியன்லயும் ரன் அடிக்கிறதுன்றது when you have a quality attack particularly coming from the subcontinent against the home team is next to impossible. Okay, மோனி மார்க்கல், ககிசோ ரபாதா, வேர்னன் ஃபிலாண்டர் அப்பதான் உள்ள வராரு லுங்கி எங்கிடி. ஓகே, இது வந்து ஒரு ஃபியர்சம் அட்டாக். அந்த கேப்டவுன் டெஸ்ட் மேட்ச்ல வந்து தோத்துருவாங்க. பயங்கரமான பிச் அது. 3 நாள்ல முடிஞ்சிரும். 205 டார்கெட், 130 பிளாஸ்டட் அவுட். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கரெக்டா அவரை செட் பண்ணி எடுத்துட்டோம். கரெக்டா போட்டு அந்த ஒரு சில ஃபீல்ட அவர் என்ன பண்ணோம், ஒரு டீப் ஸ்கொயர் லெக், ஒரு ஃபைன் லெக் வச்சுட்டு மிடானை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு லிட்டரலி லெக் சைட்ல யாருமே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் நார்மலா எல்லாருமே என்ன பிளான் பண்ணுவாங்க, வெளியே போட்டு நிக் பண்ண பார்ப்பாங்க. ஒரு பாயிண்டே கிடையாது அவருக்கு. பாயிண்டே வைக்காம அதே மாதிரி ஒரு மிட் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு 3 ஸ்லிப்பு ஒரு கெல்லி, பாயிண்டிங் கிடையாது, லெக் சைட்ல யாருமே கிடையாது.
ஸோ பேர்டன் ஃபிலாண்டர் அப்படியே வெளியே 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 போட்டுனே இருந்தாரு. கொஞ்சம் விட்டாரு, ஒரு 2 கவர் டிரைவ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் கரெக்டா அவர் செட் பண்ணிட்டு அப்படியே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து உள்ள போட்டார் பாருங்க. ஏன்னா டீப் ஸ்கொயர் இருக்கு, பேட்ல பட்டா ஒரு ரன், அப்படியே 2 ஃபிளிக் அந்த பக்கம் அடிச்சாரு. டக்குனு அவர் வந்து கிரீஸை யூஸ் பண்ணி போட்டாரு, எல்பிடபிள்யூ அவுட் ஆயிட்டார் பாருங்க. அந்த ஒரே ஒரு பிளமிஷ் தான். அதுக்கப்புறம் செஞ்சுரியன்ல தனி ஆளா நின்று ஒரு 130 என்னமோ அடிச்சார் பாருங்க. he never stopped after that. Actually, I had sleepless nights. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், honestly speaking. ஓகே, இந்த பிளான் வச்சோம், பிளான் ஏ பண்ணோம், பிளான் பி பண்ணோம், எதுவுமே அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. அதே மாதிரி எப்படின்னா ஒரு சில சமயம் பேட்ஸ்மேன் வில் ஸ்ட்ரகிள், சம்டைம்ஸ் பேட்ஸ்மேன் ஸ்கோர் ஹண்ட்ரட்ஸ். இப்போ மைக்கேல் கிளார்க் சொன்ன நைட் மேர் அப்படின்னு அவர் டபுள் ஹண்ட்ரட் அடிச்சாரு. இப்போ ஒரு சில பால்ல பிச்சுன்னு ஸ்லிப்புக்கு மேல போகும், ஆண்ட்ரே அடிப்பாரு, இன்சைட் அடிச்சு 4 போகும், ஒரு பவுன்சர் மார்க்கல் போடுவார், இப்படின்னு ஃபைன் லெக் முன்னாடி விழும். பட் நோ டேக்கிங் கிரெடிட் அவே, ஸ்கோரிங் 2 டபுள் ஹண்ட்ரட்ஸ் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அச்சீவ்மெண்ட். இவரை ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. ஒரு பால் பீட் பண்ண முடியல, ஒரு உள்ள வந்து பேட் பேட் கேப்ல பேட் அடிக்கிறது ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த பிச்சு சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சஸ்ல போலர்ஸுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் இருக்கும். தென் he carried on that form with the ODI. ஒரே ஒரு இது என்னன்னா, தப்பாலாம் நான் எதுவுமே சொல்ல. இப்ப இந்த அளவுக்கு அவரை புகழறணும். அந்த கேப் டவுன்ல when he was on 4, he was out caught bait. He was out caught bait. That's an absolute bottom line. அது வந்து அம்பையர் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ பண்ணோம், ஸ்னிக்கோல எட்ஜ் வரல. அவரே வெளில வந்து சொல்லிட்டாரு, ஐ திங்க் ஐ நிக்ட் இட் அப்படின்னு. ஆனஸ்டான ஆள் அவரு. அந்த ஒரே ஒரு பாலை தவிர அந்த மேட்ச்ல 160, 160, 150, 100 மேல 100 அடிச்சுட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் தட் தட் இஸ் வாட் a greatness of a player can defeat any strategies outside the field அப்படின்றதுக்கு ஒரு கிளியரஸ்ட் எக்ஸாம்பிள். அதுவும் இந்த டெஸ்ட் சீரிஸ் தோத்தவொடனே சோ பம்ப்ட் அப். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இந்தியா அது வரைக்கும் எதுவுமே ஜெயிச்சது கிடையாது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே பீட் சவுத் ஆப்பிரிக்கா இன் அ ஒயிட் பால் ஃபார்மேட், தட் டு இன் அ வெரி வெரி கன்வின்சிங் மேனர். 6 மேட்ச் சீரீஸ் 5-1 ஜெயிச்சாங்க. T20 வாஸ் க்ளோஸ் கண்டெஸ்ட், 2-1 ஜெயிச்சாங்க. பட் ஓடிஐல அந்த டெஸ்ட் சீரிஸ் தோத்தோன்னே ஒரு மிருகமா வந்தார் அவர். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 270 சேசிங்லாம் சவுத் ஆப்பிரிக்கால கஷ்டம். டர்பன்ல வந்து நின்று ஆடி கொடுத்தாரு பாருங்க. ஸோ தட் இஸ் வாட் கிரேட்னஸ் இஸ் டிஃபைன்டுன்றது. அந்த கோலிய அவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த கிரிக்பஸ்ல நான் ஆர்டிக்கல் எழுதும் போதும் அதான் எழுதினேன். அந்த அவரோட கேம் அந்த ட்ரிகர் டெக்னிக் போயிடுச்சு அப்படின்னு அந்த பயங்கர ஒரு ஸ்லம்ப் இருந்தது. அப்ப வேர்ல்டு கப்ல ரன் அடிச்சாரு, இல்லைன்னு சொல்லலை நானு. இப்ப இந்த 6 மாசமா ஆடுற கோலியை தான் அந்த 2018 கோலியோட பெஸ்ட் வெர்ஷனா நான் பாக்குறேன். வேர்ல்ட் கப் 2023ல பயங்கரமா அடிச்சாரு. Okay, but definitely is not that version what I am seeing now. This version is going to be a difficult one to stop. அதான் நான் சொல்றேனே, கிரேட்டஸ்ட் ஏன் ஒரு சில பிளேயர்லாம் கிரேட்டஸ்ட்னு சொல்லுவேன்னா, சவுத் ஆப்பிரிக்கால வந்து தனி நிலா சிங்கம் மாதிரி எல்லா ஃபார்மேட்டையும் ரன் அடிக்கிறானா, இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதனால வந்துட்டு அவரை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜி பண்ணோம், ஜஸ்ட் பாய் காட்டட் எவ்ரி திங், மிதிச்சுட்டு எல்லாத்தையும் போனாரு. அந்த சீரீஸ் வந்து as an opposition I hate to see a player scoring against us. இப்போ நான் உட்காந்து பார்த்தேன்னா I will take that as a template for youngsters to score runs in South Africa. Goal is all time great. இது வந்து என்ன ஃபார்ம்னா வந்து வேர்ல்ட் கப் வின்னிங் வெர்ஷன் ஸ்பீடாக அவர் ஆடுறது. 2007 ஜெயிச்சாங்க T20 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கால. 20 வருஷம் 2 டெக்கேட்ஸுக்கு அப்புறம் 2027 ஒரு சான்ஸ் இருக்கு இங்க வந்து ஒன் டேவை ஜெயிக்கிறதுக்கு. அதை ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் கோலி வந்து அப்படி கையை தூக்கி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், தட்ஸ் மை டைம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறோம். பட் ஆனா அவர் அதுக்கப்புறம் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் வந்து பயங்கர மிருக பசியோட இருக்காரு. பிரில்லியன்ட்லி சம்ட் அப் டாக். சரியான கொஸ்டின், பயங்கர. அதான் சொல்றேன் பாருங்களேன், எனக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க சொல்றதை விடல, இந்த மாதிரி ஒரு அந்த இன்சைட் ஸ்டோரிஸ், ட்ரெஸ்ஸிங் ரூம் ஸ்டோரிஸ் நீங்க எடுத்து விடும்போது அது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது. அவருக்கு நீங்க எப்படி பிளான் பண்ணீங்க, அவர் எப்படி அதை கவுண்டர் பண்ணாரு, நீங்க அப்புறம் வந்து மன உளைச்சல் ஆளாகி அதுக்கப்புறம் வேற ஒரு பிளானை போட்டு அடுத்த நாள் வந்து எக்ஸிக்யூட் பண்றது, அது வந்து பிக் டிராமா நினைக்கிறேன். தட்ஸ் வாட் கீப்ஸ் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் கீப்ஸ் யூ பம்ப்ட் எவ்ரி டே, பிகாஸ் எவ்ரி டே இஸ் a challenge. எவ்ரி பிளேயர் வந்து அவங்களுமே நெகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நம்ம பிளான்ஸை. பிரில்லியன்ட் கொஸ்டின், பிரில்லியன்ட்லி சம்ட் அப் டாக். இந்த ஒரு பிக் கேமுக்கு க்ளோசிங் தாட்ஸ் பிடாக். மும்பை இந்தியன்ஸ் will try to find their winning ways again, and RR is not somebody who's going to just tap it out in this game. So it's going to be a real down the wire போகுதுன்னு நினைக்கிறேன் கேம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? க்ளோசிங் தாட்ஸ்.
அதான் சொன்னேன், சொல்லி சொல்லி நான் போர் அடிப்பேன். எந்த டீமையுமே இந்த டீம் தேர மாட்டான். இந்த டீம் வந்துட்டு மேட்சுக்கு முன்னாடி இது வேலைக்கு ஆகாது, ஒன் சைடட் கேம். அன்லெஸ் அதர்வைஸ் தே ஹேட் அ பேட் டே ஆன் த ஃபீல்ட். நோ டீம் அப்படியே டீம் எந்த டீமே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா விச் எவர் டீம் வி ஹவ் செட் இஸ் கோயிங் டு ஃபினிஷ் ஆன் தட் பாட்டம் 3 or whatever it is capable enough to challenge any team and even beat them black and blue the top 3 teams on a given day. அப்படிங்கும்போது உங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவங்களோட ஒரே வந்துட்டு வீக்னஸ் என்னன்னா போலிங்னு சொன்னோம். இந்த ஆண்ட்ரி பர்கர் ஸ்டெப் அப் பண்ண உடனே ஆல் ஆஃப் அ சடன் அந்த இந்த பேட்டிங் மைட் அளவுக்கு போலிங் இல்லைன்னாலும் அந்த போலிங்கை வச்சுன்னு மேனேஜ் பண்ண முடியுன்ற அளவுக்கு ஒரு டீசென்ட் போலிங் யூனிட் இருக்கு. தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். மும்பை வந்து ஆட் பேலன்ஸ் வித் போத் பேட் அண்ட் பால். லாஸ்ட் கேம் அவன் தோத்ததுக்கான காரணம் ஹர்திக் பாண்டியா இல்ல, ட்ரெண்ட் போலர் டிராப் பண்ணாங்க. நிறைய நிறைய ஓவர் திங்கிங் பண்ணி அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் they also thought that it's a difficult pitch where it's not a difficult pitch, it was slightly on the slower side. அதே மாதிரி ஒரு பிச்சை தான் இங்கேயும் இவங்க கொடுக்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு மும்பை பிளேயர்ஸுக்கு எல்லாருமே என்ன தேவை அப்படின்னா பால் நல்லா பேட்டுக்கு வரணும். நல்லா பேட்டுக்கு வர்ற பிச்சில் பும்ராவால நல்லா போட முடியும், போல்ட்டால நல்லா போட முடியும், சாண்ட்னரால நல்லா போட முடியும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே அவங்கள நான் கொம்பேட் பண்ணணும்னா அவங்க அவுட் பேட் பண்ணணும் அவங்கள நாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்லோ பிச்சை கொடுத்துருவாங்க. ஸ்லோ பிச்சை கொடுத்தா எப்படியும் அவங்க போலிங் யூனிட் நல்லா இருக்கு. இஃப் ஐ கேன் ஃபைண்ட் அ வே டு ஸ்கோர் ரன்ஸ் வித் தட் ஸ்லோ சேலஞ்சிங் பிச், ஐ காட் அ குட் சான்ஸ் வித் த தியரி விச் டெல்லி டுக்கு அப்படின்னு ஸ்லைட் எட்ஜ் தான் நானும் மும்பை கொடுத்துருக்கேன். விக்கியும் ஸ்லைட் எட்ஜ் தான் கொடுத்துருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது. கேன் ராயல்ஸ் ரிமைன் அன்பீட்டன் இன் த டோர்னமெண்ட் ஆர் மும்பை ஆர் கோயிங் டு ஷோ who are the real comeback kings after a loss like your blast Vignesh pointed out. We'll come back and do a review on what exactly happened on this game with your 100% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.